பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான இடத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை இறுதி கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் மூத்த IAS அதிகாரி ஒருவரும் சந்தேக வளையத்திற்குள் வந்திருப்பதாகவும் ஹனி டிராப் நடந்திருப்பதாகவும் கசியும் தகவல்கள் கோட்டை வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. பழனிமலை அடிவாரம் பூங்கா சாலையில் குப்புசாமி மணியக்காரர் என்பவருக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலமானது 26/4/1888 ஆண்டு பக்தர்கள் தங்கும் இடம் கட்டவும் இந்து மத கோட்பாடுகளை பரப்பவும் தர்மசாசன முறைப்படி தண்டபாணி திருக்கோவிலுக்கு தர்ம பரிபாலனம் செய்துள்ளார். பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கு தங்கி அன்னதானம் செய்து வந்த நிலையில் தற்போது இலவச வாகன நிறுத்துமிடமாக இருக்கும் அந்த இடத்தின் தற்போதைய மதிப்பு 100 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் தண்டபாணி கோவிலுக்கு சொந்தமான அதை தண்டபாணியின் வாரிசு என்று கூறிக்கொள்ளும் சிலர் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு மோசடியாக பத்திரப்பதிவு செய்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த வெகு சில நாட்களிலேயே வெளியான இந்த மோசடி குறித்து உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி நீதிமன்றத்தையும் அறநிலையத்துறையையும் ஒரு சேர ஏமாற்றி நடந்த இந்த வில்லங்க விவகாரம் குறித்த அத்தனை நதி மூலம் ரிஷி மூலங்களையும் தோண்டி துருவி எடுத்துவிட்டனர். இது தவிர பத்திரப்பதிவுத்துறை கூடுதல் ஐஜி சுதாமால்யா தலைமையில் உதவி ஐஜிக்கள் கண்ணன், பூங்கொடி அடங்கிய குழுவினரும் தங்கள் துறையில் மோசடி பதிவு நடந்ததன் பின்னணி பற்றி நீண்ட விசாரணை நடத்தி சென்றிருக்கின்றனர். அதில் ஓட்டன்சத்திரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சீட்டு சங்கங்களுக்காக சார் பதிவாளராக இருந்த ஜஸ்டின் மணிகண்டன் ஜூலை 4ஆம் தேதி பழனி சார் பதிவாளராக அலுவலகத்துக்கு தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டதன் காரணம் என்ன, அப்போது அவருக்கு பத்திரப்பதிவு இணையதளத்தில் லாக்இன் அனுமதி அளித்தது யார், எப்போது அளித்தார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். அது தொடர்பான அறிக்கையை சிபிசிஐடி போலீசிடம் இன்னும் ஓரிரு தினங்களில் அவர்கள் அளிக்க இருந்தாலும் அது தொடர்பான தகவல்கள் அனைத்தும் விசாரணை அதிகாரிகளுடன் உடனுக்குடன் பகிரப்பட்டு வருகின்றன. இதனிடையே அந்த நிலத்தின் உரிமையாளரான தண்டபாணியின் வாரிசு என கூறிக்கொள்ளும் விழுப்புரம் NGO காலனியை சேர்ந்த முருகதாஸ் என்பவர் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் கடைசியாக அளித்த வாக்குமூலம்தான் தற்போது சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரை நீண்டிருப்பதாக தகவல்கள் கசிக்கின்றன. குப்புசாமி எழுதி வைத்தது பழனி கடவுள் தண்டபாணிக்கு அல்ல, இந்த தண்டபாணிக்கு தான் என்று கூறி குறிப்பிட்ட அந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்துவிட வேண்டும் என கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர முயற்சி செய்து வருகிறது ஒரு குரூப். இதற்காக ஏகப்பட்ட ஆவணங்களை தயார் செய்து அவ்வப்போது வேறு சில நபர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயல்வதாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக வேலை செய்து வந்திருக்கின்றனர். ஆனாலும் அறநிலையத்துறையை பொறுத்தவரை தங்களால் இயன்றவரை தடுத்து வந்த நிலையில்தான் பெண் ஆன்மீகவாதி ஒருவர் மூலமாக அறநிலையத்துறையின் முக்கிய அதிகாரிக்கு வலை விரித்திருக்கின்றனர் அந்த மோசடி பேர் வழிகள். இது கிட்டத்தட்ட ஹனி டிராப் மாதிரிதான். இதற்காக அந்த மோசடி குழுவினர் கையில் எடுத்தது ஒரு பெண் சொற்பொழிவாளரை. சிறுவயது முதல் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி வரும் அவருக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் ஏகப்பட்ட ரசிகர்கள் உண்டு. இந்து சமய அறநிலையத்துறையில் அட்வைசரி கமிட்டியிலும் பொறுப்பில் இருந்த நாட்டிலுள்ள பெண்களுக்கெல்லாம் அரசு என பெயர் கொண்ட அந்த பெண்மணி மூலமாக கடந்த 2021 முதல் 2023 காலகட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக இருந்த ஜே குமரகுருபரன் IASக்கு வலை விரித்த மோசடி கும்பல் அவர் மூலமாக அப்போதே ஒப்புதல் வாங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக சில ஸ்வீட் பாக்ஸ்களும் வேறு சில வாக்குறுதிகளும் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பதிவுத்துறையில் சாதகமான சூழ்நிலை ஏற்படாத காரணத்தால் மோசடி கும்பலின் முயற்சி தடைபட்டு கொண்டே வந்திருக்கிறது. இந்நிலையில்தான் கடந்த மே மாதம் வணிக வரித்துறை, பதிவுத்துறை மற்றும் அறநிலையத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் குமரகுருபரன். இப்படி பதிவுத்துறையும் அறநிலையத்துறையும் ஒரு சேர அவரது கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகுதான் இந்த வண்டவாளங்கள் அரங்கேறி இருப்பதாக சந்தேகப்படுகிறது. அதே காலகட்டத்தில் செயலாளராக இருந்த அவரின் செல்போனிலிருந்து பதிவுத்துறை DIGக்கு நேரடியாக பலமுறை வாட்ஸ்அப் கால் வந்திருப்பதையும் சிபிசிஐடி போலீசார் ஸ்மெல் செய்திருக்கின்றனர்.
விசாரணை நேர்மையாக தொடர்ந்தால் இது போன்ற பல வில்லங்கங்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கின்றன என்றார் அந்த அதிகாரி. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.